ஏன் தேவி, சந்தோஷத்துக்கு தான் வயசாயிட்டே இருக்கே, ஒரு நல்ல இடமா பார்க்க கூடாது? எங்க லட்சுமி, பொண்ணு தேடுறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் அவ்வளோ பயமா இருக்கு. எத்தனையோ பிள்ளைய நம்ம பெத்து வளர்த்து அதுங்களை படிக்க வைக்கும் போது கூட ஒரு பயமும் தெரியலடி. இப்ப இதுங்களை கட்டி கொடுக்கறதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. 100 ரூபாய் சம்பளமோ 50 ரூபாய் சம்பளமோ கையில வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று திண்டோமா வந்தோமா போனோமான்னுக்கிட்டு பிள்ளைங்களை வளர்த்து எடுத்துட்டோம்ல. அங்கேயும் ஒரு செய்தியை கேள்விப்படும் போது இந்த பிள்ளைங்க நம்ம கிட்டேயே இருந்துட்டு போட்டோம், கல்யாணமே வேணான்னு தோணுதுடி. ஏ இப்படி பயந்தா அப்புறம் என்ன? லூஸ் மாதிரி பேசுற? யாரு நான் லூஸ் மாதிரி பேசுறேனா? கேரளால அழகான புள்ளடி, நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறான், நல்ல தாடி இடிமா நல்லா அழகா இருக்கிறான். அதை விட மாசம் நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் போல. இந்த யூடியூப்லலாம் வீடியோலாம் எடுத்து போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமஸான புள்ள போல இருக்கு. அதுக்கு கல்யாணம் நடந்துச்சான். கல்யாணம் ஆகி 3வது நாளோ 4வது நாளோ அவன் பொண்டாட்டி ஓடி போயிருச்சு. என்னடி சொல்ற? ஆமா லட்சுமி, அந்த பிள்ளை யாரையும் விரும்பி இருக்கும் போல இருக்கு. பஸ் ஓட்டுறாராம் அவரு. நைட்டோட நைட்டா நைட்டிய மாட்டிக்கிட்டு கையில 2 சூட்கேஸா பை எந்த இலவோ எடுத்துட்டு ஓடிருச்சு. அந்த வீடியோவை சந்தோஷத்தான காமிக்கிறான். எனக்கு பார்த்ததுல இருந்து மனசே சரியில்லடி. எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணி பாக்குறோம் நம்ம. இதுங்க ஏமா இப்படி பண்ணுது? அடப்போ, எனக்கு என்ன தெரியுமா, ஒரு வகையில சந்தோஷம், ஒரு வகையில அந்த பையன் யோகக்காரன் தாண்டி. ஏன்னா கல்யாணத்தை பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல்லாம் போவாங்க பத்தியா, அந்த மாதிரி போய் அந்த பையனை மலையில இருந்து தள்ளி விடாம, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஈஸ்ல இதை அந்த மருந்து இருந்து கலந்து கொடுக்குறாளுல அந்த மாதிரி கலந்தும் கொடுக்காம அவன் மட்டும் போயிட்டா பாரு. அந்த புள்ள அது வரைக்கும் யோகக்காரன் தான். அவன் உயிர் பொழைச்சானே, அது வரைக்கும் சந்தோஷம். ஐயா அதை சொல்லு, உயிர் தப்பிச்சு அந்த புள்ள. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அவனும் அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டு இருப்பான். வேணானா வேணா கல்யாணம் சொல்லி தொலைய மாட்டாளுடையடி. இந்த திருடுறது கொலை பண்றதுக்கு மட்டும் ஜெயில் இல்லடி, இந்த மாதிரி ஏமாத்தி ஓடுறா பாரு, அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அவங்க தூக்கி உள்ள வைக்கணும். பாவம் ஒருத்த என்ன அல்லல் படுறான் தெரியுமா? ஒரு கல்யாணத்தை பண்ணி மூக்கிறதுக்கு கடனை உடனே வாங்கி சண்டை போட்டா கூட ஐயோ 4 பேர் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களேன்னு சொல்லி வேடி போய் அந்த உறவு கிட்ட போய் பேசி வெக்கத்தமானத்தை வித்து சை கருமா தாய் தப்ப பட கஷ்டம் இதுங்களுக்கெல்லாம் எங்க புரியுது? சரி நீ கத்து டென்ஷன் ஆகாத.